ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான முள்ளங்கி கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே கீரை அதிகமாக சேர்த்துக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. இதிலே பார்த்திங்கன்னா 40 வகையான கீரைகள் இருக்குங்க நம்மளுடைய நாட்டில். ஆனால் எல்லா வகை கீரையுமே நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னா இல்லை, சில வகை கீரைகளை மட்டுமே நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். நிறைய கீரையில் பார்த்திங்கன்னா அதிகமான சத்துக்கள் இருந்தும் நம்ம அதை விரும்பி சாப்பிட்றதில்ல. அதுபோலவே இந்த முள்ளங்கி கீரையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க. முள்ளங்கி கீரையில் பார்த்திங்கன்னா நார் சத்து அதிகமாக இருக்குங்க. அதனால் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதுபோல் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது அதை கண்டிப்பாக வாங்கிட்டு தழையை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை அப்படியே அரிஞ்சு பொரியலாக செய்யுங்க, கூட்டு செஞ்சு சாப்பிடலாம். கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லை, மஞ்சக்காமலை உள்ள பேஷண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கி கீரையை சமைச்சு கொடுக்கறது அவ்வளோ நல்லது. கல்லீரலெலாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். இந்த முள்ளங்கி கீரையை நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி பொரியலாக செய்ய போகிறோங்க. கண்டிப்பாக வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தழையை மட்டுமே நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக காமிக்கணுன்றதுக்காக தான் ஆரம்பத்துலேருந்தே காமிச்சிட்ருக்கேன். இதை பார்த்திங்கன்னா பொடியாக கீரையை மட்டும் நறுக்கி எடுத்துக்கோங்க. அடியில் கொஞ்சம் தண்டு வரும் பாருங்க, அந்த தண்டு பகுதியை மட்டும் நம்ம விட்டுடலாம். தண்டு பிடிக்கும் அப்படின்றவங்க தண்டையும் பொடியாக அரிஞ்சிக்கிறதுல தப்பு இல்லைங்க. இதை இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் குட்டி குட்டியாக அரிஞ்சிக்கோங்க. நான் அந்த தண்டை மட்டும் இன்றைக்கி எடுத்துடுறேன். 3 கட்டை எடுத்துருக்கேன் கீரை. இது நம்ம நல்லா நைஸாக பொடியாக அரிஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம பொரியல் செய்கிற மாதிரி தான் இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்தளவு நல்லா பொலன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பொரியல் தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானல் சூடானதும் இதில் 50 கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகட்டும். அடுத்ததான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லா பொரியல் குழம்புலையுமே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம் பருப்பு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். பொரியலுக்கு லைட்டாக செவக்க விடுங்க. உளுந்து பருப்பு லைட்டாக செவந்ததுக்கப்புறமா 4 வரமிளகாய் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் நல்லா எண்ணெயில் செவக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கீரையிலலாம் பார்த்திங்கன்னா ஆனியன் நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் ஆனியன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன். 3 வெங்காயத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஹையில் வச்சுட்டு ஆனியன் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த பட்டை மிளகாய் வெங்காயம் வதங்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ ஆனியனுக்கு நம்ம தேவையான அளவு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். ஆனியனுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வெங்காயம் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முள்ளங்கி கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கீரையை சேர்த்த உடனே உப்பு சேர்க்கக்கூடாது, ஏன்னா பார்க்கும்போது அளவு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்த 5 நிமிஷத்துலேயே வதங்கும் போது சுருள ஆரம்பிச்சிடும் கீரை. அதனால் லைட்டாக கீரை சுருங்கினதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க. அது மாதிரி கீரைக்கு முள்ளங்கி கீரைக்கு தண்ணியெலாம் நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ வதக்கும் போதே பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணியிலே கீரை நல்லா வெந்துடும். பாருங்கள், 2 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடுச்சு. அளவும் கம்மியாயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கீரைக்கு அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லைங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்கள் எந்த அளவு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த தண்ணி எல்லாமே வற்றி போகிற அளவுக்கு நல்லா ஹையில் வச்சுட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றிடும். கடைசியாக நம்ம தேங்காய் பூ திருவி சேர்த்துக்கலாம். ஒரு மூடி அளவு தேங்காய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தண்ணி சுண்டினோடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் கீரை நல்லா வெந்துட்டுருக்கு. தண்ணியும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த கீரையை அதிகமாக சாப்பிட்லாம். தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு பாருங்கள். நல்லா கலந்துட்டே இருங்க. தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. தண்ணி சுத்தமாக இல்லை. தேங்காய் பிடிக்காதவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிடுங்க. ஒரு மூடி அளவு தேங்காய் சேர்க்குறேன். ஃப்ரெஷ்ஷான துருவல் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் அடுப்புலேயே வச்சு ஹீட்லேயே வதக்கி விட்டுக்குங்க. தேங்காய் ஃபுல்லாக கீரையில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த முள்ளங்கி கீரை பொரியல் கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அடுத்ததாக போடக்கூடிய புது வீடியோஸ்லாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறொரு ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.